கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பு பார்க்க போகிறோம். அதாவது முத்திரைகள் உடைக்கப்படல். பொதுவாக வெளிப்படுத்தல்னு சொன்ன உடனே 7 முத்திரைகள் உடைக்கப்படுதல், 7 எக்காலங்கள் ஊதப்படுதல், 7 கோபக்கலசங்கள் ஊற்றப்படுதல், இதை தான் பெருசாக நினைப்பாங்க எல்லாருமே. ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் படிக்கிறோம். ஆனால் இந்த முத்திரைகள் உடைக்கப்படுதல், எக்காலங்கள் ஊதப்படுதல், இந்த கோபக்கலசங்கள் ஊற்றப்படுதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது கிடையாது. உதாரணமாக அந்த முத்திரை உடைக்கப்படுறதை பார்க்கும்போது கூட முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்படும் போது நடந்த சம்பவம் உண்டு, 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது நடக்கிற சம்பவம் உண்டு, 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது நடக்கிற சம்பவம் கடைசியில் வர்றதாக்கும். அதனால் நீங்கள் நான் தான் முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன், வெளிப்படுத்துகிற விசேஷம் ஒரு அவியல் கூட்டு, ஒரு ஃப்ரூட் சலாட் அப்படின்னு அநேக கருத்துக்களை குழப்பி போட்டு அப்படியே நம்ம வெளிப்படுத்தல அப்படியே 1-2 அதிகாரம் படிச்சுட்டு வந்தால் அதையும் புரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கி நாம் இந்த முத்திரைகள் உடைக்கப்படுதல்ல முதல் 4+1 5 அவ்விதமாக 5 முத்திரைகளை கொஞ்சம் குறிப்பாக பார்க்க போகிறோம். முதலாவது முத்திரை என்னென்னா சீல், அதாவது ஒரு ரகசியத்தை ஒருத்தர் அறியக்கூடாதபடிக்கு முத்திரை போடுறது தான் முத்திரை. இப்போ நம்ம வெளியே பார்சல் பண்ணி அனுப்பும்போது அந்த பொருள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அட்ரஸில் எழுதி முடித்த பொருள் சீல் வைப்பாங்க. சில வீடுகள் ஜப்தி பண்ணப்படுறாங்கன்னா அதுக்கு சீல் வைப்பாங்க. அப்படின்னா இது இன்னொருத்தருக்கு உள்ளது, நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, நீங்கள் படக்கப்படாது, அல்லது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடாது, அல்லது இப்போது இது பார்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக முத்திரை போடப்படுதல். இப்போது நீங்கள் சில வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது சில விஷயங்களை இதை நீ முத்திரை போடு, இதனுக்கு நாள் சொல்லும் அப்படி கர்த்தர் சொல்வார். சில விஷயத்தை முத்திரை போடாத அப்படி சொல்லுவார். அப்போ முத்திரைங்கிறது ஒரு விஷயத்தை இப்போது யாரும் அறியக்கூடாது, அல்லது ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக இன்னொருத்தர் அறிய வேண்டியது, அதை இப்போது நாங்கள் மூடி வைக்கிறோம் அப்படிப்பட்ட அர்த்தத்தில். இப்போது 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்தை அதில் என்ன அந்த ஸ்ட்ரக்சர் அதை நம்ம பார்த்தோன்னா ஒரு சிங்காசனம். 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனம் கிடையாது. நான் அந்த 4ஆம் அதிகாரத்தில் பரலோக சாயல் சொல்லும்போதே 4ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் ஒரு 8 வசனமும் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 3 வசனமும் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. அதை பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கும்போது ஒரு சிங்காசனம், அதில் அரூபியான தேவன் இருக்கிறார் நடுவில். அடுத்து அவருடைய வலது பக்கத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து பிரசன்ட் பண்ணப்படுறார். அடுத்து 4 ஜீவன்கள், 1ஆம் ஜீவனுக்கு சிங்க முகம், 2ஆம் ஜீவனுக்கு காளை முகம், 3ஆம் ஜீவனுக்கு மனுஷ முகம், 4ஆம் ஜீவனுக்கு கழுகு முகம், இப்படியாக 4 ஜீவங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்து இதை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருக்கும். 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரங்களை உடுத்தி தங்கள் தலைகளில் கிரீடத்தை வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 7 அக்கினி தீபங்கள் எரிஞ்சிட்ருக்கோம். அதை தொடர்ந்து கரிய கண்ணாடி கடல் இருக்கும். அதை சோத்திரம் 7 அக்கினி தீபங்கள், கண்ணாடி கடல், இதெல்லாம் நித்தியத்தின் சாயல் என்று நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா முத்திரைகள் உடைக்கப்படுதல். இப்போ 5ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்தில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில். அப்போ ஒரு சத்தம் சொல்லப்படுது, இதை யார் இந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த முத்திரையை உடைச்சி உள்ள என்ன எழுக்குன்னு யார் பார்ப்பாங்க அப்படி சொல்லப்படுது. அப்போது வானத்திலையும் அதை முத்திரையை அந்த புக்கை வாங்கவோ முத்திரையை உடைக்கவோ யாரும் எலிஜிபிள் இல்லை, பூமியிலையும் யாரும் இல்லை, பூமிக்கு கீழேயும் யாரும் இல்லை. இதை பார்த்தோன்னே யோவான் அழுகிறார். யோவான் ஒரு ஊழியருக்கு அடையாளமாக இங்கே ப்ரெசன்ட் பண்ணப்படுறார். இப்போ ஒரு ஊழியக்காரன் சில விஷயங்களை பார்த்து அழுகிறார். இப்போ நாம் சுருக்கமாக ஒரு ஊழியர் எதற்கெல்லாம் அழ வேண்டும் என்று வேகமாக சில ஹிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தேவ திட்டத்தை மீறி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்த போது அவனுக்காக அவனை அபிஷேகம் பண்ணின சாமுவேல் அழுதார். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் கடைசியிலையும் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயும் சவுலை தேவன் புறக்கணித்தார், இதை தாங்கக்கூடாத
சாமுவேல் அழுது கொண்டிருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கேட்குறாரு சாமுவேல்கிட்ட, நான் ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டம் அழுது கொண்டிருப்பாய்? நான் பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரில் ஒருவனை தெரிஞ்சு கொண்டேன். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு போன்னு சில ப்ராசஸ் சொல்கிறார். பார்க்குறோம். இது ஒரு ஊழியர் ஒரு விஷயத்தை அறிய முடியாமல் தேவனை விட்டு விலகும் போது அந்த ஒரு ராஜா தேவ சித்தம் செய்ய முடிய விழும்போது அவனை அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி அழுகிறார். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு எலிசா தீர்க்கதரிசி ஒருவனை பார்த்து அழுகிறார். பெனாதாத் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் வியாதியாக இருக்கிறான். வியாதியாக இருந்தவொடனே அவன் தன்னுடைய காரியதரிசியாகிய ஆசகேலை கூப்பிட்டு, நீ கொஞ்சம் வெகுமதியெல்லாம் எடுத்துக்கிட்டு சீரியாவில் உள்ள தீர்க்கதரிசி ஆகிய எலிசாட்ட போய் நான் இந்த வியாதி நீங்கள் பழி பண்ண விசாரிச்சுட்டு வான்னு சொல்கிறார். பெனாதாத் என்ன செய்கிறான்னா 40 ஒட்டகம் தோத்துறான். ஒரு ஊழியக்காரரை பார்க்குறதுக்கு 40 ஒட்டகம் நிறைய உச்சிதமான பொருட்கள் எல்லாம் கொண்டு பெனாதாத்தின் ஊழியக்காரனாகி ஆசகேல் எலிசாட்ட வரார். வந்த உடனே கேட்குறாரு, நான் இன்னாருன்னு சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு. பேசிட்டு எஜமா உங்களாட்ட என்னை அனுப்புனார் சொல்லும்போது இந்த தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இந்த ஆசகேலை பார்த்து கண்ணெடுக்காமல் தேம்பி 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 அழுகிறார். அப்போ பாருங்க, ஆசகேலுக்கு ஒன்றுமே புரியல. அவன் கேட்குறான், என்ன ஐயா இப்படி அழுகிறீங்கன்னு. அவன் சொல்கிறாரு, நீ சமாரியாவில் ராஜாவாக இருப்ப, நீ இஸ்ரவேல் புத்தருடைய என்ன புத்திரருக்கு ரொம்ப கொடுமை செய்வேன், அந்த கொடுமையெல்லாம் கர்த்தர் அங்கே காட்டினார், அதனால் நான் அழுகிறேன் அப்படிப்பா. அப்போ ஒரு ஊழியர் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அறியத்தக்க பரிசுத்தாவின் பலனுடையவராக இருக்க வேணும். எதுக்காக? அந்த பெனாதாத்தை அந்த ஸ்தோத்திரம் அந்த ஆசகேலை நினச்சி எலிசா தீர்க்கதரிசி அழுதார். அடுத்தபடியாக ஒரு நம்முடைய சங்கீதக்காரன் ஒரு விஷயத்துக்காக அழுகிறார். சங்கீதம் 119 136. அவர் என்ன சொல்கிறாரு, நம் அனுப்புத்திரர் கர்த்தருடைய வேதத்தை காத்து நடவாதபடியினால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அவர் உண்மையான ஒரு விசுவாசி வசனம் மீறப்படும் போது, சபைகளிலே வசனம் மீறப்படும் போது, வசனம் தரையிலே போடப்படும் போது, மக்களுடைய வாழ்க்கையிலே வசனம் சொல்லப்படாமல் இருக்கும்போது அழுகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லாம் பட்டணங்களில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், ஒரு மாலில் போய் நின்று பார்த்தா, அங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்தா பரிசுத்தாய் பெற்ற ஒருத்தரும் அழாமல் இருக்க முடியாது. பரிசுத்தாய் பெற்ற வசனத்தின் ரகசியங்களை புரிஞ்ச ஒருவராது இந்த காலத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அழாமல் இருக்க முடியாது. வாலிய பிள்ளைகளும் வாலிய பையங்களும் வாலிய நடந்து போகிறது ஐயோ பயங்கரமான காரியம். உண்மையான ஒரு விசுவாசி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க அவைகளை பார்த்து அழுகிறவளாக காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை நினச்சி அழுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் பவுல் சொல்கிறார், எல்லா சபைகளை பற்றிய பாரமும் என்னை நெருக்குகிறது, உங்களில் ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதோ கேட்குறார். அப்போ ஒரு விசுவாசி ஒரு இடர் போது, ஒரு விசுவாசி வசனத்தை விட்டு விலகும் போது, ஒரு ஊழியர் விழுந்து போகும்போது, ஒரு ஊழியர் சத்தியத்தை விட்டு விலகும்போது அழுகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். ஒரு ஊழியரோ ஒரு விசுவாசியோ அவங்களை பற்றி தவறான காரியங்கள் வெளியேறும்போதோ அல்லது ஏதாவது காரியங்கள் கேள்விப்படும் போது ஊரெல்லாம் கூட்டி சொல்லி ரசிக்கிறவங்க கிடையாது. ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு ஊழியரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு கஷ்டத்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னா மொபைலில் ஸ்பீக்கரில் போட்டு பக்கத்தில் உள்ள எல்லாரையும் கேட்க வச்சு ரசிப்பான் அந்த ஆள். இப்படியும் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர்கள், ஒரு சின்ன ஊழியக்காரங்க இடரும் போது அதை பார்த்து நகைக்காதபடி அதை பார்த்து தெய்வ சமூகத்தில் அழுகிறவனாக காணப்பட வேணும். இப்போ யோவான் அதே போல தான் தேவ ஊழியர்கள் நடந்திருக்காங்க பைபிளில். மோசே இஸ்ரவேல் புத்திரர் வழிவிலைக்கு போகும்போது தெய்வ சமூகத்தில் நிற்கிறார். அவருடைய பாவத்தை மன்னித்தருளும்,
இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்தில் இதன் பெயரை கிறுக்கி போடப்படின்னு. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்ப வேணும். ஆரம்ப நாட்களிலே நாங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஊழியத்தில் தான் வளர்த்தப்பட்டோம். இன்றைக்கும் அதே பரிசுத்தாவின் வல்லமையும் அதே அனுபவம் தான் எங்கள் உள்ளத்தில் ஓடுது, எங்கள் இருதயத்தில் விசனப்படுது. ஆனால் நாங்கள் அதை சொல்லும்போது இன்றைக்கு நவீன கால ஊழியர்களுக்கு நாங்கள் அந்நியராக காணப்படுகிறோம். ஆனால் வேதம் அதை தான் எதிர்பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது இங்கே வாங்க, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் அதை பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது. அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது. அது மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. நம்ம தெரியும், ஆரம்பத்தில் பார்த்தோம். வெளிப்படுத்தல் விசேஷமே பிதாவாகிய தேவன் நிர்ணயித்த ஒரு காரியம். அதை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் காட்டுறார். இயேசு கிறிஸ்து ஊழியனாகிய யோவானுக்கு அதை வெளிப்படுத்தும்படியாக ஒரு தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் வெளிப்படுத்தல். அப்போ இந்த இதில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் பிதாவுடைய இருதயத்தில் இருந்தது. பிதாவாகிய தேவன் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். அதை அறியத்தக்க இன்னைக்கு யாரும் இல்லை. இதை பார்க்கும்போது யோவான் அழுகிறார். அப்போது மூப்பர்கள் ஒருவன் சொல்கிறான், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இந்த புத்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறார், ஜெயம் பெற்றிருக்கிறார்ன்னு சொல்கிறார். அப்போது தான் முதலாவது இயேசு கிறிஸ்து அப்பியர் ஆகிறார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக. அவருக்கு இப்போது தான் ஆட்டுக்குட்டியானவர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. நான் முதல்ல ஒரு செய்தியில் கூட சொன்னேன், ஆட்டுக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போது அவருக்கு யோவான் அவரை ஆட்டுக்குட்டி என்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து பரலோகத்துக்கு போன பிறகு அவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்ற நாமம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் மணவாட்டி, ஆட்டுக்குட்டிக்கு இல்லை. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவர். இப்போ ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரையில் உடைக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் பரலோக இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? இது புதிய எருசலேமை பற்றி தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நம்ம புஸ்தகங்கள் என்று தலைப்பு படிக்கும்போது இதை கொஞ்சம் விவரமாக படிப்போம். இப்போது முத்திரைகள் உடைக்கப்படுதல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதை யாருமே வானத்திலேயோ பூமியிலேயோ பூமியின் கீழேயோ அந்த புத்தகத்தை வாங்கவோ அதை முத்திரையை உடைக்கவும் யாரும் ஜெயம் பண்ணாத. அப்படின்னால இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவரே புத்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் அதிகாரம் பெற்றவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய புத்தகத்தை வாங்குகிறார். புத்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கின உடனே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்கிறார்கள். என்ன ஆராதிக்கிறாங்க? தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு உடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டு எங்கள் சகல கோத்திரத்திலும் சகல ஜாதியிலும் சகல பாஷைகளிலிருந்து எங்களை உடைய இரத்தத்தினாலே உமக்கென்று மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது முத்திரைகள் உடைக்கப்படுது. 5ஆம் அதிகாரம் என்னது? ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது முதலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்றது. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒருவன் ஏறியிருந்தான். அவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இது அந்த கிறிஸ்துவோட அப்பியரன்ஸை காட்டுறது. அந்த பாருங்க, அந்த கிறிஸ்து வெள்ளை, அதாவது சமாதானத்துக்கு அடையாளமாக, பீஸ் பீஸ் சமாதானம், நான் சமாதானத்தை கொண்டு வரேன், நான் சமாதான ஆட்சியை தரேன், என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிப்பான். ஆனால் அவனுக்கு ஒழுங்கான ஆட்சி பண்ண தெரியாது. காரணம், அவனுக்கு வில்லு மட்டும்தான் இருக்குது. எங்கேயாவது ஒரு வில்லை மட்டும் வச்சு யாராவது ஒரு மிருகத்தை அடிக்க முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு வில்லு மட்டும் இருந்தால் அது யூஸ்லெஸ், அது பயனட்டு தான் இருக்கும்.
ஆனால் அவன் எப்படி நடிக்கிறான் மக்கள்கிட்ட, என்னை இங்கே தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சமாதான ஆட்சியை தருவேன். இன்றைக்கு முழு உலகமும் சமாதானத்தை தருகிற ஒரு தலைவனை எதிர்பார்க்குறாங்க. அது என்னை விட உங்களுக்கு அநேகருக்கு தெரியும் ரொம்ப நல்லா. அவன் சமாதானத்தை தர முடியாது. வேதம் சொல்லுது சமாதானம் என்று உலகம் சொன்னாலும் இனி சமாதானம் கிடையாது. இனி நாட்களுடைய கலக்கமும் வேதனைகளும் செஞ்சலமும் நிறைந்தவன் காலமாக தான் இனிமேல் வரும். எனவே இவன் ஒரு பொய்யான சமாதானத்தை கொடுப்பான். அவனுக்கு கிரீடம் இருக்குது, கிரீடம் ஆளுகையை குடிக்குது. இவன் அரசாட்சி செய்வான் என்பதை காட்டுறதான் அவன் வைத்திருக்கிற கிரீடம். அப்போ அந்த கிறிஸ்து வெளியே வருவான், அதிகாரம் பெற்றுக்கொள்ளுவான். அவன் பொய்யான ஒரு வெள்ளை குதிரையை போல சமாதானத்தை கொடுக்குறோன்னு போல நடிப்பான். ஆனால் அவனுக்கு உண்மையான சமாதானம் இருக்காது. அவன் கையில் ஆளுகை இருக்கும், கிரீடம் இருக்குது. அவன் ஒரு வில்லை மட்டும் வச்சுருக்கிறான், அது ஒர்த்லெஸ், அது யூஸ்லெஸ், அது பயன்படுத்த முடியாத ஒரு வில், கிரியை செய்யக்கூடாது. இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், அந்த கிறிஸ்து அதிகாரம் பெறுவான். அவன் ஒரு நிரந்தரமான ஆட்சியை, ஒரு சமாதானமான ஆட்சியை தர முடியாது. இதுதான் முதலாம் முத்திரை. அடுத்தபடியாக அவர் 2ஆம் முத்திரையை உடைக்கிற போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்றது. நாம் பார்த்தபோது இதோ சிவப்பு குதிரை, ஒரு சிவப்பான குதிரை. அந்த குதிரைக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறது? பூமியிலே உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது என்ன பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு, ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. வெள்ளைனா சமாதானம், அமைதி, அன்பு, சமாதானம். சிவப்பு, இப்போ 2வது குதிரை சிவப்பு குதிரை. அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பூமியிலேருந்து சமாதானத்தை எடுத்து போடணும். அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒருவர் பகைப்பார்கள், ரத்தம் சிந்துதல், எதிர்த்து நிற்புதல். இன்றைக்கி நம்முடைய கொடிகளில் சிவப்பு கம்யூனிசத்தை கொடுக்கும். அப்போ இப்போதைக்கு தான் ஆரம்பத்தில் கம்யூனிசம் ஒழுங்காக இருக்குது. கம்யூனிசவாதிகள் நம்முடைய நாடுகளில் பெரிய ஓட்டெல்லாம் வாங்கி பெரிய பொசிஷன்ஸை வாங்காததுனால கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. சைனா, ரஷ்யா போன்ற கம்யூனிஸ்ட தேசங்களில் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தபோது என்னென்ன நடந்தது என்பதை அறிந்தவர்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட், அந்த படுவேதில் பதமச்சி என்ற ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது இந்த ரிச்சர்ட் உம்பரண்ட் என்ற தேவ ஊழிகள் பட்ட பாடு, அந்த காலத்தில் உள்ளவர்கள் தேவ ஜனங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது கம்யூனிசம் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தெரியும். அப்போ 2வது குதிரை சிவப்பு குதிரை. அதுக்கு என்ன அதிகாரம் இருந்தது? சமாதானத்தை எடுத்தும் போடும்படியான அதிகாரம். நாட்களில் பூமியில் சமாதானமே இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, தெய்வ பயம் இருக்காது. எங்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அசுத்தம், அருவறுப்பு, எதிர்ப்பு, சண்டை, சச்சரவு எங்கே பார்த்தாலும் கிடக்கும். மக்களுக்கு தேசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மிஞ்சி போகுது. கொஞ்சம் குறைய மணிப்பூரில் நடந்த விஷயம் அன்றைக்கி நடக்கும். தோத்திரம். எனவே அந்த 2ஆம் முத்திரையை உடைத்த போது சிவப்பு குதிரை வந்தது. பூமியில் இருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதுக்கு கொடுக்கப்பட்டது. அது ரத்தம் சிந்துதல். இன்றைக்கும் சில 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 புண்ணிய ஸ்தலங்களுக்கு இந்த சோப்பு கட்டிட்டு சில மக்கள் போவாங்க. அது ரத்தம் சிந்துகிற, ரத்தம் வாந்தி பண்ணுகிற, ரத்தத்தை குடிக்கிற அசுத்த ஆவிகளை பின்பற்றி போகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். எனவே சிவப்பு குதிரை என்பது இரத்தம் சிந்துதலையும் சமாதான மின்மையையும் குறைக்கிறது. சோத்திரம். 3ஆவதாக அவன் 3ஆம் முத்திரையை உடைத்த போது கருப்பு குதிரை ஒன்று புறப்பட்டது. கருப்பு குதிரை. அந்த கருப்பு குதிரையில் உட்கார்ந்துருந்து தராசை பிடிச்சிருக்கிறான். தராசுன்னா என்னது? வியாபாரம். அப்போ இந்த ஒரு பணத்துக்கு அதோடைய இது போட்டிருக்க என்னன்னா, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றோ, ஒரு பணத்துக்கு 2 பணத்துக்கு 3 படி வார்க்கோமை என்று சொல்லப்படும். அதாவது பஞ்சம். இந்த கருப்பு குதிரை என்பது பஞ்சத்தை குறிக்கிறது. அந்த நாட்களில் மக்களுக்கு ஆகாரம் கிடைக்காது, சரியான பஞ்சம். பிள்ளைகளை வெட்டி சாப்பிடத்தக்கதாக பஞ்சம் வருமா. பழைய ஏற்பாட்டில் சமாரியாவில் ஒரு காலத்தில் இந்த ராஜாக்கள் ஆட்சி செய்யும்போது பஞ்சம் வந்து ஒரு பிள்ளைய ஒரு ஒரு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2 பேர் ஸ்திரீகள் பேசிக்குவாங்க. ஐயோ ராஜாவே எனக்கு இறங்குன்னு ஒருத்தி சொல்லுவான். அவன் கேட்பான், என்னம்மா நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு. அவன் சொல்லுவா, எனக்கு ஒரு பிள்ளை, இவளுக்கு ஒரு பிள்ளை. நேற்றுக்கு அவன் சொன்னால் என் பிள்ளையை வெட்டி சாப்பிடுவோன்னு. நான் வெட்டி சாப்பிடுச்சு நம்மகிட்ட சமைச்சு சாப்பிட்டோம்.
இன்றைக்கி அவள் பிள்ளையை சாப்பிட அவள் பிள்ளையை ஒழிச்சு விட்டுட்டா, ராஜாவே எனக்கு நியாயம் செய்யணும் கேட்பா. இப்படிப்பட்ட கொடுமையான பஞ்சங்கள், தண்ணீர் இல்லாத பஞ்சம், சாப்பாட்டு இல்லாத பஞ்சம், பிள்ளைகளை வெட்டி சாப்பிடத்தக்கதான பஞ்சம் முழு உலகத்திலே நடக்கும். இப்போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஆனால் அன்றைக்கு முழு உலகத்திலேயும் அந்த ஆட்சி நடக்கும். இதுதான் 3ஆம் முத்திரை உடைக்கப்படுறது. அடுத்து 4ஆம் முத்திரை. 4ஆம் முத்திரையை உடைக்கும் போது 4ஆம் ஜீவன் நீ வந்து பாருங்கிறது. அவன் வந்து பார்க்கும்போது ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை, அதுக்கு மேல் ஒருத்தர் ஏறி இருக்கிற, அவனுக்கு மரணம்னு பேர். பாதாளம் அவனுக்கு பின்னாடி போகுது. அப்படி என்றா எங்கே பார்த்தாலும் குவியல், எங்கே பார்த்தாலும் அழுகு, எங்கே பார்த்தாலும் ஓலை, எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை, எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு, எங்கே பார்த்தாலும் வேதனை, பஞ்சம். இவ்விதமாக முதல் 4 முத்திரைகளை உடைக்கப்படும் போது தேசத்திலே பஞ்சம், சமாதானமின்மை, வருத்தம், இரத்தம் சிந்துதல், இவைகளினால் பூமியில் 1/3 மக்கள் சாவாங்களாம். இது முதல் 4 முத்திரைகளையும் உடைக்கப்படும் போது நடக்கிற ஒரு சம்பவம். இந்த முத்திரைகள் உடைக்கப்படுது ஒழுங்காக நடக்கப்படுறது கிடையாது. ஏன்னாக்க இது 4 முத்திரைகள் உடைச்சாச்சு. அடுத்து 5ஆம் முத்திரையை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து 6 முத்திரை, 7ஆம் முத்திரை உடைக்கும் போது அடுத்த இது ஆரம்பிக்குது. ஆனப்படினால இது ஒரே நேரத்தில் நடக்கிறது கிடையாது. இப்போ 4 முத்திரைகள் நம்ம படிச்சிட்டோம். அடுத்து 5ஆம் முத்திரை. இந்த 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு பெரிய விஷயங்க நடக்குது பூமியில். நான் சொல்கிறேன், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் உண்மையுள்ள ஆண்டவரே, தேவரின் பூமியில் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்களுடைய இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் பதில் செய்யாமலும் பள்ளி வாங்காமல் இருப்பீர் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய உடன் சகோதரருக்காக இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இது இரத்த சாட்சிகளை குறிக்கிறது. இரத்த சாட்சிகள் 2 பெரும் பிரிவாக இருப்பாங்க. அதில் ஒரு பிரிவு தான் இது. இந்த பிரிவு ஆபேல் முதல் இயேசு கிறிஸ்து வந்து சபையை சேர்த்து கொண்டு அந்தி கிறிஸ்து பயங்கரமாக வருகிறது வரையிலேயும் உலகத்தில் நடந்த இரத்த சாட்சிகள். ஆபேல் தான் இதுக்கு ஆரம்பம். ஆபேல் முதல் ஏராளமான இரத்த சாட்சிகள். இவங்க எதற்காக கொல்லப்பட்டவர்கள்? தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். தேவ வசனத்துக்காக, இப்போ ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், வசனத்தை கை கொள்வாங்க, அஞ்ஞான கிரியைகளை செய்ய மாட்டாங்க, விற்கிறவங்களுக்கு பையிட மாட்டாங்க, கர்த்தருக்காக தைரியமாக நிற்பாங்க, சுட்டு கொல்லப்படுவாங்க. தேவ வசனத்தை நிமித்தமாக தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம். சில இடங்களிலெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு கிறிஸ்து வியாதியை குணமாக்குறார், இயேசு சீக்கிரமாக வருகிறார், பாவத்தை விட இவ்விதமாக சாட்சி சொல்லுவாங்க. அப்போது கொல்லப்படுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக கொல்லப்பட்ட இரத்த சாட்சிகள். எங்களுடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே இருக்குது. இந்த ஆத்துமாக்கள் எவ்விதமாக ஆபேல் காயினால் கொல்லப்பட்டு எனக்கு நியாயம் செய்யும் என்று பூமியை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ, தேவன் காயினை பார்த்து என்ன செய்தாய், ஒரு சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது என்று சொன்னாரோ, அதே போல இந்த பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகளுடைய ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் நியாயம் கேட்குது. பரிசுத்தம் உள்ளவரே, நீதி உள்ளவரே, என்னை வெட்டி கொன்னானே, என்னை கல்லறிஞ்சு கொன்னானே, என்னை நெருப்பில் எறிஞ்சு கொன்னானே, அவனை கேட்க மாட்டீரா, எனக்கு நீதி செய்ய மாட்டீரா, அவனுக்கு பதில் சொல்ல மாட்டீரா, இவ்விதமாக கூப்பிடுகிறது. முதலாவதாக நாம் சில இரத்த சாட்சிகளை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் அறிந்தபடி முதல் இரத்த சாட்சி ஆபேல். அவங்க ஆதாமுடைய பிள்ளைகள் காயினும் ஆபேலும். காயின் தான் முதல்ல காணிக்கை கொண்டு போகிறதுக்கு நினச்சான். காயின் சில காய்களை கொண்டு வந்தான். ஆபேல் சில ஆடுகள், இரத்த பலி, அதாவது கர்த்தர் பிரியமான முதற் பலன்களும் அவைகளில் மேன்மையானதும் கொண்டு வந்தார். ஆபேலை அவன் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயினை அவன் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேல் மேலே பொறாமையும் கோபமும் கொண்ட காயின் தன் சகோதரனை கொன்று போட்டான். இது முதல் இரத்த சாட்சி. அடுத்து 2வது இரத்த சாட்சி என்னன்னா,
எகிப்திலே மோசே பிறந்தபோது ஏராளமான பிள்ளைகள் நைல் நதியிலே போடப்பட்டார்கள். ஏராளமான பிள்ளைகள் நைல் நதியில் போடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இவர்கள் அடுத்த இரத்த சாட்சி குரூப்பில் சேருவாங்க. மூன்றாவது இரத்த சாட்சி என்னன்னா, அப்படியே அங்கே லைனாக வேதத்தில் படிச்சுட்டு வரும்போது நியாயாதிபதிகளின் காலத்தில் எப்தாவின் குமாரத்தி, நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரத்தில் எப்தாவின் குமாரத்தி ஒருத்தி, அவள் கன்னிகையாக இருந்தான். அவன் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தான். அந்த பொருத்தனை நிமித்தம் அவளை சர்வாங்க தகன பலியாக படைத்தான். இது ஒரு இரத்த சாட்சி. அடுத்தபடியே படிச்சுட்டு வரும்போது 1 சாமுவேல் 21 அதிகாரம் நினைக்கிறேன், நாபோத் என்ற ஒரு நீதிமான் ஆகாப்பின் மனைவியாகிய ஏசபேலால் பொய்யாக குற்றஞ்சாட்டப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அவன் ஒரு இரத்த சாட்சி. அடுத்தபடியாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் உரியாவின் மனைவி உரியா அவன் 12ஆம் அதிகாரத்தில் ராஜாக்கள் யுத்தம் பண்ண காலம் வரும்போது யோவாப்பையும் அவனை சேர்ந்த மக்களை யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு தாவீது தன் கடமை செய்யாமல் இருப்பான். அவன் சாப்பிட்டு உப்பரைக்கின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் ஒரு ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கண்டான். அவருடைய கணவன் உரியா யுத்தகலத்தில் இருந்தான். அவன் இவனை கூப்பிட்டு தப்பு பண்ணின உடனே அவன் கற்போதியானான். அதை கேள்விப்பட்ட உடனே இவன் உரியாவை கூப்பிட்டான். அவன் உரியா வீட்டுக்கு போகும்படியாகவும் மனைவியோடு வாழும்படியாகவும் அவன் இவனுடைய தாவீதுடைய பாவத்தை மறைக்கவும் தாவீது எவ்வளோ ட்ரை பண்ணினான். உரியா இடம் கொடுக்கலை. எனவே தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக தாவீது உரியாவை கொலை செய்யும்படியாக யோவாப்புக்கு கடிதம் எழுதி உரியாவை பட்டயத்தினாலே கொலை செய்தான். சகலத்தையும் அறிந்த தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதை கடிந்து கொண்டார். பாவ நிவாரணமாக, பாவ அறிக்கையாக அதை இந்த எச்சரிக்கப்பட்ட தாவீது 51ஆம் சங்கீதத்தை எழுதினான். நீங்கள் 51ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது, தலைப்பை பார்க்கும்போது, தாவீது பட்சைபலத்தில் பாவம் செய்து நாத்தான் தீர்க்கதரிசியினால் உணர்த்தப்பட்ட போது அது பாடின சங்கீதம். அப்போ அடுத்த இரத்த சாட்சி யார்? உரியா. அப்படியே நம்ம வந்துட்டு இருக்கும்போது 2 நாளாகமத்தில் சகரியா, அதைத்தான் இயேசு சொல்லுவார். ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும். அப்போ சகரியா ராஜா செய்த தப்பை கண்டித்ததுனால ராஜா அவனை கல்லறைஞ்சு கொன்னான். அவன் சாகும்போது கர்த்தரதை பார்ப்பாராக, கர்த்தரதை கேட்பாராக என்று சொல்லி மரித்தான். இவர்கள் எல்லாரும் நீதி கேட்காம, நியாயம் கிடைக்காம, நீதி கேட்க ஆள் இல்லாமல் ராஜாக்களுடைய கர்வத்தினால கொல்லப்பட்டவர்கள் இவங்க இரத்த சாட்சி லிஸ்ட்டில் சேர்றாங்க. அது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் வர யோவான் ஸ்நானன் ஏரோது ராஜா தன் சகோதரனுடைய மனைவியை தவறாக பயன்படுத்தினபடியினால் யோவானால் எச்சரிக்கப்பட்டான். யோவானை சூத்திரம் ஏரோது வெட்டி கொலை செய்தான். இது இவ்வளவும் பழைய ஏற்பாட்டு கால இரத்த சாட்சிகள். இவங்க எல்லாருடைய இரத்தமும் நியாயத்துக்காக கூப்பிட்டுட்டே இருக்குது. எங்களுக்கு நியாயம் செய்யும், எங்களுக்கு நியாயம் செய்யும், எங்களுக்கு விடுதலை தாரும் என்று. ஆனால் பாருங்கள், இந்த இரத்த சாட்சிகளுக்கு ஒரு கர்த்தர் ஒரு தொகையை வச்சிருக்கிறார். இவர்கள் 5ஆம் முத்திரையை உடைக்கும் போது இவர்கள் எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீரான்னு கேட்கும்போது தேவன் அவருடைய ஜெபத்தையும் கேட்குறார், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறார். ஆனால் ரிலீஃப் கொடுக்கல, விடுதலை கொடுக்கல. காரணம், இரத்த சாட்சிகளுக்கு என்று ஒரு 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 குறிப்பிட்ட தொகையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட பூமியின் குடிகள் பிசாசை வணங்குவார்கள். அப்படின்னா மிருகத்தை வணங்குவார்கள், வல் சர்ப்பத்தை வணங்குவார்கள். எப்படின்னா அவங்க உலக தோற்றம் முதல் இரத்த சாட்சிகளுக்கு என்று ஒரு புக்கு, அவங்க பேர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் இருக்கும். அதுக்கு இன்னொரு தொகையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ 5ஆம் முத்திரையை உடைக்கும் போது அந்த தொகை நிறைவேறலை. எனவே கர்த்தர் சொன்னார், இரத்த சாட்சிகளுடைய தொகை இன்னும் நிறைவேறலை, இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணணும். அது வரையிலையும் இந்த வெள்ளை அங்கேயே உங்களுக்கு ஆறுதலாக தரேன். அதாவது ஒரு சட்டை கொடுத்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குறார் கர்த்தர். உங்கள் கூப்பிடுதெல்லாம் நான் கேட்குறேன், உங்களுக்கு நான் கைவிட மாட்டேன், உங்களுக்கு சொன்னபடி நிச்சயமாக நான் வாக்கு பண்ணினதை நன்மையை தருவேன், ஆனால் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணுங்கன்னு கொண்டு வர்றார்.
இது 5ஆம் முத்திரை உடைக்கப்படுது. இந்த 5ஆம் முத்திரையை உடைத்த போது இரத்த சாட்சிகள் வந்தாங்க. பார்த்தீங்களா? நான் முதல்ல சொன்னது போல் இவர்கள் எல்லாரும் நியாயத்துக்காக, நேர்மைக்காக, நியாயத்தீர்ப்புக்காக பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள். அடுத்து ஒரு குரூப் இருக்குது, இரத்த சாட்சிகள். அவங்க தேவனுடைய வசனத்தை நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள் அல்ல, அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காமல் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். அதையும் கூட நான் இப்போ சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது அந்த அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அந்தி கிறிஸ்து பயங்கரமாக உலகத்தில் வரும்போது அவன் 666 என்ற ஒரு நம்பரை யாவரும் தரிக்க வேணும். தங்கள் வலது கையிலையோ தங்கள் நெற்றியிலையோ அதை தரித்து கொள்ளுகிறோம் தவிர வேறு ஒருவரும் விற்கவும் வாங்கவும் கூடாத படிக்குன்னு சொன்னது. நம்ம எவ்வளவு டிரான்சாக்ஷன் வச்சாலும், எவ்வளவு வியாபாரம் இருந்தாலும் எல்லா காசையும் கவர்மெண்ட் வாங்கிடுவான். 2016 500 1000 சொல்லாதுன்னு ஒரு 4 ராத்திரிக்குள்ளால சட்டம் வந்ததில்லை. இதே போல் கொஞ்ச நாளைக்குள்ளால் ஒரு சட்டம் வரும், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பேங்கில் கொண்டு கொடுத்து உங்கள் புக்கில் என்டர் பண்ணிடுங்கன்னு. இப்போ காசு கரன்சி கையில் இருக்காது, மக்களுடைய கையில் எல்லாம் கார்டு மயமாகிருக்கும். ஒரு ரேஷன் கார்டு வாங்க ஒரு 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 சிலிண்டர் ரிசார்ஜ் வாங்கணுமா, ஈபி கட்டணுமா, அல்லது பால் வாங்கணுமா, தயிர் வாங்கணுமா, மோர் வாங்கணுமா, அரிசி வாங்க, எல்லாம் கார்டு சிஸ்டம் ஆகிடும். அப்போ கைவிடப்பட்ட சபையை அதை வாங்காது. அத்தனை பேர் இரத்த சாட்சியெல்லாம் மறிப்பாங்க. இவர்கள் தான் மிருகத்தை வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் உள்ளவர்கள். மிருகத்தையாவது அது சொரூபத்தையாவது வணங்காமலோ, அது நாமத்தின் இலக்கத்தை தெரியாமலோ ஜெயங்கொண்டவர்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்கள், தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் தேவ வசன நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் நியாயத்துக்காக கேட்குறாங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டை பாடுறாங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டையும் மோசையின் பாட்டையும் பாடுறாங்க. மோசையின் பாட்டு என்னது? பழி வாங்குது. ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டு என்னது? வந்திக்கிறது. நீங்கள் முதல் இந்த புதிய ஏற்பாட்டில் வந்தபோது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு வெட்டி கொல்லப்படுறான். தோத்திரம். அதன் பின்பு அப்படியே வரும்போது ஸ்தேவான், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் வெட்டி கல்லறிஞ்சு கொல்லப்படுறான். ஸ்தேவான் மரிக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக மக்களுக்கு பரிந்து பேசி ஜெபித்தாரோ அதே போல் ஜெபித்து விட்டு தான் சாகுறார். ஏன்னா ஸ்தேவான் பரிசுத்தாவி பெற்றவர். இப்போ பரிசுத்தாவி பெற்றவங்க எதிரிகளை பழி வாங்க மாட்டாங்க. பரிசுத்தாவி பெற்றவங்க எதிரிகளுக்கு தீமை வர வேண்டும் ஜெபிக்க மாட்டாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த ஆவி நமக்கு வந்தால் தான் நம்ம பரிசுத்தாவி பெற்றவர்கள், வரைக்கு ஆயத்தமாக போட்டவர்கள். இன்றைக்கி அநேகர் ஒரு வார்த்தை தாங்க முடியாது, ஒரு சின்ன கஷ்டத்தை சகிக்க முடியாது, ஒரு வேதனையை தாங்க முடியாமல் பழிக்கு பழி பழிக்கு பழி பழிக்கு பழின்னு வைக்கிறவங்க தெய்வ சமூகத்தில் போய் சேர முடியாது. அப்போ புதிய ஏற்பாட்டுக்கால இரத்த சாட்சிகள் ஆட்டுக்குட்டியை வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் அதில் பார்க்கும்போது இவர்கள் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடினார்கள். மோசையின் பாட்டுக்கும் ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. மோசை நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர். மோசை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர். ஆட்டுக்குட்டியாரர் மன்னியும் என்று போதிக்கிறவர். அப்போ இந்த இரத்த சாட்சிகள் ரெண்டையும் சேர்ந்தவளாக காணப்படுறாங்க. முதல் குரூப்பு பழிக்கு பழி வாங்குறவங்களும், 2ஆம் குரூப்பு மன்னிக்கிறவங்களும். இவ்விதமாக அந்த 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது பெரிய ஒரு ரிவைவல் காணப்படுது. இப்போ இரத்த சாட்சிகள் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த இரத்த சாட்சிகளுக்கு என்ற ஒரு கூட்டம், ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் நிறைவேறும் வரையிலேயும் அவங்க வெயிட் பண்ண வேணும். அவங்க கூப்பிடும்போது அவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்கு அடையாளமாக அவங்களுக்கு ஒரு வெள்ளை அங்கியில கொடுக்கிறார். இவர்கள் தான் 7ஆம் அதிகாரத்தில் தேவனை புகழ்ந்து பாடுறாங்க. அதை பற்றி சொல்லியிருக்குது, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இவர்கள் இனி தாகம் அடைவதும் இல்லை. அப்படின்னா இரத்த சாட்சிகள் பசியில் இருந்தவங்க, தாகத்தில் இருந்தவங்க, நிர்வாணத்தில் இருந்தவங்க, உபத்திரத்தில் இருந்தவங்க. அவருடைய கண்ணீரெல்லாம் தெய்வ நித்தியத்தில் தொடச்சி அவங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். நான் கடைசி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இரத்த சாட்சிகளுடைய முடிவை பற்றி எழுதியிருக்குது. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளில் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இல்லை 2 குரூப் இரத்த சாட்சியில் வர்றாங்க. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தாங்கள் கொடுத்த வசனத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களையும்
மிருகத்தையாவது அந்த சொரூபத்தையாவது வணங்காமலும் ஜெயங்கொண்டவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து 1000 வருஷம் கிறிஸ்துவுடனே கூட அரசு சார்ந்தார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் இந்த 1000 வருஷம் முடிவதை உயிரடையவில்லை. இதுவே இதிலே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அவர் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. 1000 வருஷம் அரசாட்சியில் மணவாட்டி சபை, இயேசு, மணவாட்டி சபை, இரத்த சாட்சிகள் யாவரும் உட்காருவாங்க. இன்றைக்கி இரத்த சாட்சிகளாக மறிக்கிறவங்க 1000 வருஷம் அரசாட்சியில் கர்த்தரோடு கூட இந்த உலகத்தில் அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா. எனவே தேவ ஜனங்கள் உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், சஞ்சலங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலனுண்டு என்ற ஒரு அறிவோடு தெய்வ சமூகத்தில் முன்னேறுவோம். கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.